இதோ தெனாலிராமனும் மாயக்கள்வனும் ஒரு மினி சீரீஸ் கதை. பாகம் 1. விசித்திர திருட்டு. விஜயநகர பேரரசு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறது. அரண்மனையின் பாதுகாப்பான அறையிலிருந்து மிக முக்கியமான நவரத்தினக்கல் திருடு போய்விடுகிறது. இது சாதாரண கல் அல்ல, வெளிநாட்டு தூதர்கள் கிருஷ்ணதேவராயருக்கு பரிசளித்தது. பாதுகாப்பு வீரர்கள் 24 மணி நேரமும் காவல் காத்தனர். கதவு உடைக்கப்படவில்லை, ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தன. ஆனால் கல் மட்டும் மாயமாகிவிட்டது. மன்னரின் கோபம். இன்னும் 3 நாட்களில் திருடன் சிக்கவில்லை என்றால் தலைமை காவலருக்கு சிறை தண்டனை என மன்னர் ஆணையிடுகிறார். தெனாலிராமன் அந்த அறையை ஆய்வு செய்கிறான். அங்கே ஒரு சிறிய நறுமணம் வீசுவதையும் தரையில் ஒரு சில துளிகள் தேன் சிதறியிருப்பதையும் கவனிக்கிறான். தெனாலிராமன் திருடனை தேடி வெளியே செல்லவில்லை, மாறாக அரண்மனை தோட்டத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மரத்திற்கு விலங்கு கூட்டச் சொல்கிறான். இந்த மரம்தான் கல்லை விழுங்கிவிட்டது என்று அவன் சொல்ல ஊரே சிரிக்கிறது. ஆனால் அன்று இரவு அந்த மரத்திற்கு பின்னால் ஒரு மர்ம உருவம் நகர்வதை அவன் பார்க்கிறான். தெனாலிராமன் அரசவையில் திருடன் அந்த ஆலமரம்தான் என்று சொன்னதும் அனைவரும் சிரிக்கிறார்கள். ராமன்: மன்னா, கேலியாக நினைக்காதீர்கள். இன்று நள்ளிரவு அந்த மரம் திருடிய நகையோடு தப்பித்து ஓடப் போகிறது. அதற்கு இப்போதே சங்கிலியால் விலங்கு போடுங்கள். மன்னர் குழப்பத்துடன் சம்மதிக்கிறார். காவலர்கள் மரத்திற்கு சங்கிலி போடுகிறார்கள். உண்மையிலேயே மரம் ஓடுமா அல்லது ராமன் விரித்த வலையில் யார் விழப்போகிறார்கள்? அந்த மர்மத்தை நாளை மாலை பாகம் 2 பார்ப்போம். இந்த திருடனை நீங்களும் பிடிக்க வேண்டுமா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டி வைங்க அன்பர்களே.